கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் லெந்து நாட்கள் என்று சொல்கிற நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் சபை சரித்திரத்தில் நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காலம் என்பதை குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருந்தோம். இந்த 40 நாட்களில், அதாவது லெந்து காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழும்புதல், பரத்துக்கேறி செல்லுதல், மீண்டுமாக அவர் ராஜாதி ராஜாவாக நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு நியாயாதிபதியாக வருவார் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் தியானிப்பதற்கு நமக்கு மிக பிரயோஜனமுள்ள நாட்களாக இது இருந்திருக்கும். சிலுவையின் அடிப்படையில் இந்த நாட்களில், அதாவது குறிப்பாக வருகிற, அதாவது இன்றைய நாள் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நாம் பரிசுத்த வாரம் என்று அனுசரிக்கிறோம். அதாவது ஹோலி வீக் என்று அனுசரிக்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த வாரத்தில் கொடுக்கப்படுகிற 7 செய்திகளும், அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை கொடுக்கப்படுகிற 7 செய்திகளும் குறிப்பாக மிக முக்கியமாக ஒரு 3 காரியத்தை மையமாக வைத்து கொடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறிற்று. இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட, அதாவது அந்த ஓல்டு கவர்னன்ட் என்கிற பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் நியூ கவர்னன்ட் என்று சொல்கிற புதிய உடன்படிக்கையில் எப்படி நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக ஓல்டு கவர்னன்ட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள், அதாவது பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியூ கவர்னன்ட்டில், அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி நிறைவேறியது என்கிற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இன்றைய நாளில் ஆதியாகமம் 2-3 அதிகாரத்தில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மேற் சொன்னப்பட்ட 3 குறிப்புகளின் அடிப்படையில் இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் திரியேக தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் ஆதாமை கொண்டு வைக்கிறார், ஏவாளை படைக்கிறார். அதற்கு பின்பு நடந்த காரியங்கள், குறிப்பாக ஒரு காரியத்தை மட்டும் இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசு அல்லது சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக எப்படி ஏவாளை வஞ்சித்தான், ஏவாள் அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்ததோடு மட்டுமல்ல தன் கணவனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். அதன் விளைவு என்ன என்பதை குறித்தெல்லாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், இதன் விளைவு என்ன நடைபெற்றது என்று பார்த்தால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து, இந்த பிசாசு சோதனைக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் இருவருமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக வந்த விளைவைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறாராம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து கொண்டு அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவர்களோட வந்து சம்பாசிக்கிற அனுபவம் அதற்கு முன்பதாக இருந்தது. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய நாளிலும் வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர்களுடைய பதில், நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தானின் சோதனை நிமித்தமாக வந்த 3 விளைவுகளை இங்கே நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அவர்களுக்குள்ளாக பயம் வருகிறது. இரண்டாவதாக அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள், அதாவது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு வெட்கம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்ன நடக்கிறது, ஆண்டவர் ஒரு விசேஷ காரியத்தை அவர்களுக்காக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக, பாவத்தின் விளைவாக வந்த அந்த விளைவை அவர்கள் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்கள் தாங்களாகவே அத்தி இலைகளை வைத்து அவர்கள் என்ன செய்தார்களாம், அரைக்கச்சையை உண்டு பண்ணினார்கள். ஆனால் மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு ஒரு உடையை உண்டாக்குறதை பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
அந்த அத்திலைகள் ஒருவேளை காய்ந்து போய்விடலாம், வாடி போய்விடலாம். அவர் நிர்வாணம் மீண்டுமாக தெரிய ஆரம்பிக்கும், மனுக்குலத்திற்குள்ளாக தெரிய ஆரம்பிக்கும், பாவத்தின் விளைவு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாளில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. ஒன்றும் அறியாத, பாவம் அறியாத, ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற ஒரு ஆடு அடிக்கப்பட்டது நிமித்தமாக, இரத்தம் சிந்திதன் நிமித்தமாக தோலுடை உருவாகி தயாரிக்கப்பட்டு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இணைக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிறிஸ்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எப்படி இந்த அப்பழுக்கற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினதோ, அதே போல் எந்த பாவமும் இல்லாத ஒரு நீதியான இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால், முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாக, அன்று ஆதாம் ஏவாள், ஆனால் முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவரார் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் இதைத்தான் சொல்கிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இறைக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பேதுரு மிக அழகாக சொல்கிறார், குற்றமில்லாத விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டுக்கொள்ளப்பட்டீர்களே. எனக்கு அன்பானவர்களை, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் போதே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி. அந்த தெய்வாட்டுக்குட்டியாக கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தவராய் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் என்கிற இந்த சந்தோஷத்தின் செய்தி பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டு பாவம் மறைக்கப்பட்டதோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தவரார் இந்த மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும்படியாக, போக்கும்படியாக. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் உலக இரட்சகர். அப்பேற்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். இந்த நாளில் இந்த விசேஷ கிருபைகளை நாம் மீண்டும் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.